அதிமுகவின் கூட்டணி அறிவிப்பு விடியா திமுகவின் முதல்வர் ஸ்டாலினுக்கு இடிபோல் வந்து இறங்கியுள்ளதாகவும் அவர் பீதியின் உச்சத்தில் உள்ளதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். இது குறித்து கழக பொதுச் செயலாளர் வெளியிட்ட அறிக்கையில், தமிழ் பண்பாட்டில் பெண்களுக்கு அளித்து வரும் மாண்பும் மகத்துவமும் அளவிட முடியாதவை. வியப்புக்குரிய படைப்பாய் தன்னையே முழுமையாக அர்ப்பணித்து உலகம் இயங்க உந்து சக்தியாய் வாழ்பவர்கள் பெண்கள் என்றும், அறிவின் உருவாய் ஆற்றலின் வடிவமாய் தாய்மைக்கு இலக்கணமாய் திகழ்பவர்கள் பெண்கள் என போற்றியுள்ளார். இத்தகைய போற்றுதலுக்கும் பெருமைக்கும் உரிய பெண்களை இழிவுபடுத்தும் நோக்கில் விடியா திமுக அரசின் அமைச்சர் பொன்முடி சமீபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் சைவ மற்றும் வைணவ சமயங்களின் குறியீடுகளை தொடர்புபடுத்தி பெண்களை எவ்வளவு கொச்சையாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார் எனவும், ஒரு மனிதனின் மனதில் இருக்கவே கூடாத குரூர வக்கிரத்தின் உச்சம் அவருடைய பேச்சில் வெளிப்பட்டிருக்கிறது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பொன்முடியின் இத்தகைய கீழ்த்தரமான பேச்சுக்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டை, அரசியல் நாகரிகத்தை, மேடை நாகரிகத்தை அசிங்கப்படுத்தியும் பெண்களின் மனங்களை புண்படுத்தி கீழ்த்தரமான முறையில் ஆபாசமாக பேசிய விடியா திமுக அரசின் அமைச்சர் பொன்முடியை கண்டித்து அதிமுக மகளிர் அணியின் சார்பில் வரும் 16ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணி அளவில் சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவித்துள்ளார். இந்த ஆர்ப்பாட்டம் கழக மகளிர் அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ப. வளர்மதி தலைமையிலும், கழக செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமான கோகுல இந்திரா முன்னிலையிலும் நடைபெறும் எனவும், ஆர்ப்பாட்டத்தில் கழக நிர்வாகிகள், கழக மகளிர் உள்ளிட்ட பெண்கள் அனைவரும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதாக கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.